ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் மெக்ஷான்லி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவோட பர்பஸ் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சைட்டில் 6 கிலோவாட் ஆஃப் கிரிட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் மயிலாப்பூரில். அது வந்து முதல் முறையாக ஸ்னைடரோட ஹொமாயா ப்ரோன்ற ஒரு 6 கிலோவாட் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டரில் கூட இன்க்ராப் பண்ணுறது இந்த MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து ஆப்ரேட் போடுவாங்க, இன்ஸ்டலேஷன் பண்ணுவாங்க. பட் எஃபெக்டிவாக இல்லை, எங்களுக்கு அந்த அளவுக்கு வோல்டேஜ் எலக்ட்ரிக் பில்லு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நல்ல பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும்போது இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஆப்ரேட்டாக இருந்தால் அது அந்த இன்வெர்ட்ரு எந்த டைப் ஆஃப் சார்ஜிங்கில் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். பல்ஸ் வித் சார்ஜிங்காக இல்லை MPPT MPPT சார்ஜ் கண்ட்ரோலாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு எஃபிஷியன்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இன்ஸ்டலேஷனில் MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் நம்ம வந்து ஸ்னேடர் கம்பெனியோட தான் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் இப்போ அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். நல்ல ஒரு ஹெவி பேக்கிங்கில் தான் வந்திருக்கு சிஸ்டம் யூனிட்டு. ஸ்னைடரோட டைரக்ட் கம்பெனி சீலோட உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு காட்டன் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ள அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சார்ஜ் கண்ட்ரோலர். இது வந்து 3 கிலோவாட் 48 வோல்ட். பேக்கிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. டெஃபினட்டாக எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்தாலும் அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி பேக்கிங் இருக்குது. ஹேண்டியாகவும் இருக்குது, ரொம்ப காம்பேக்ட் சைஸில் வந்துருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நல்ல மேலே ஒரு ஹெவி மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஸ்டீல் தான். ஹீட் சிங்க் வந்து அலுமினியம் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் இப்போ நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். HOMAYA Pro MPPT controller for HOMAYA Pro off-grid inverter user manual. இது M1000ன்றது வந்து 1 kVA 1 கிலோவாட்டுக்கு, M3000ன்றது 3 கிலோவாட்டுக்கு. இதில் வந்து ப்ராடக்டோட இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சாரி, இதில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து HOMAYA Pro 1 கிலோவாட் இருக்குது, 3 கிலோவாட் கொண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலு. இதுலேயே உங்களுக்கு வாரண்டி கார்டு டீட்டெயில்ஸும் வந்துடுது. வாரண்டி கார்டு வந்து ரொம்ப முக்கியமானது. வாரண்டி வந்து மேனுஃபேக்சரர் வாரண்டி ஒன்லி ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும்தான். இது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நேச்சர் ஆஃப் ஆக்டில் ஏதாவது மழை பெஞ்சியோ இல்லை புயல் மழை இல்லை வேறு ஏதாவது இயற்கையில் சிஸ்டம் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா வாரண்டி கிடையாது. மேனுஃபேக்சரிங் விதத்தில் ஏதாவது சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வாரண்டி தராங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்தால் அது மூலிமா ஏதாவது டிஃபெக்ட் வந்தாலும் உங்களுக்கு வாரண்டி கிடைக்காது. ஸோ அதனால் இதை கஸ்டமர்கிட்ட கிளியராக சொல்லிவிடுங்க. அடுத்தது எப்படி இதை யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி வார்னிங் கண்டிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் டீட்டெயில்ஸு. இதில் வந்து முக்கியமானது இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் நம்ம வந்து
வால் மவுண்டபிளில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது வால் மவுண்ட்டும் பண்ண முடியும், ஆன் டேபிளும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் மவுண்ட்டும் பண்ண முடியும், வால் மவுண்ட்டும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி வார்னிங் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. எந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் என்னென்ன இருக்கும், அப்புறம் ஹீட் ப்ரூஃப் எப்படி இருக்கும், ஷாக் அடிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது, இதோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன். இந்த 3 கிலோவாட்டோட சர்வீஸ் சீரியல் நம்பர், மாடல் நம்பர் இதெல்லாம் இருக்குது. இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் பேனல் வந்து உங்களுக்கு ஒரு எல்சிடி டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா, பேட்டரியோட வோல்டேஜ் தெரியும், சோலார் பேனலோட வோல்டேஜ் உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் இதில் ஃப்ரண்ட்டில் 2 ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்வர்டு ஸ்விட்ச் வந்து நீங்கள் 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதோட மெனு வந்து அப்வர்டுக்கு போகும். இதே ஒரு 3 செகண்ட்ஸ் நீங்கள் லாங்காக ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் மோடுக்கு வந்துடும். இந்த டவுன் பட்டன் வந்து நீங்கள் 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மெனுவில் வந்து டவுன் ஸ்க்ரோல் பண்ணலாம். இதை ஒரு லாங் ப்ரெஸ் ஒரு 3 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா என்டர் மோடுக்கு போயிடும். ஸோ இந்த 2 ஸ்விட்ச் மினிமம் ஸ்விட்சஸ் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோட இன்ஸ்டலேஷன்ஸு, இதோட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதோட செட்டிங்ஸ் எல்லாமே ஈஸி செட்டிங்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 2 பேட்டரியோட இன்புட் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது 2 சோலார் பேனலோட இன்புட் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது, ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது பேட்டரியோட ஒயர் தான் கொடுக்கணும். சோலார் பேனலோட ஒயர் ஃபஸ்ட்டு இந்த சார்ஜ் கண்ட்ரோலுக்கும் இல்லை, எல்லா சார்ஜ் கண்ட்ரோலுக்குமே ஃபஸ்ட் நம்ம பேட்டரியோடது தான் கொடுத்து செட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சோலார் பேனலோடது நீங்கள் கொடுக்கணும். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் என்ன பெனிஃபிட்னா, இது வந்து எம்பிபிடின்றது ஒன்று. அடுத்தது இதில் வந்து நீங்கள் 4-5 விதமான பேட்டரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல் பேட்டரி போட முடியும், ஏஜிஎம் பேட்டரி போட முடியும், அப்புறம் லித்தியம் ஃபெரோபாஸ்பரேட் போட முடியும், லித்தியம் அயான் பேட்டரி போட முடியும். நம்ம ரெகுலராக ஃப்ளட்டட் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரி அந்த ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாடல் பேட்டரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு மல்டி ஸ்டேஜ் சார்ஜிங். இது ஃப்ளோட்டிங் சார்ஜிங், அப்சார்பன் சார்ஜிங், இந்த மாதிரி ரெகுலர் சார்ஜிங்லாம் இதை நீங்கள் வந்து ஒரு 3 விதமான சார்ஜிங் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு 60 ஆம்பியரில் இது ஒர்க் பண்ணுது. இதோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ரேட்டிங்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சிஸ்டம் வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.2 kg இல்லை 2.5 2.5 கிலோக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னன்றது பார்க்கலாம். இதை கொடுக்கும்போது முக்கியமாக நீங்கள் வந்து டெர்மினல் பண்ணும்போது ஒயர் வந்து ஷார்ட் சர்க்யூட் இல்லாமல் அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்ல ஒரு லக் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஸ்லீவ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது. இதோட எஃபிஷியன்சி வந்து 99% அவங்க எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அது வரதுக்கு சான்சஸ் உண்டு. உங்களோட ஆஃப்கிரேட் இன்ஸ்டலேஷன் நல்ல ரிசல்ட் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சார்ஜ் கண்ட்ரோலர் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற எலக்ட்ரிக் பில் குறையும். நீங்கள் வெறும் இன்வெர்ட்டர் மட்டுமே இருக்குது, இன்வெர்ட்டரில் சார்ஜ் ஆகும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு அதோட எஃபிஷியன்சி கிடைக்காது. ஏன்னா எம்பிபிடி இது உங்களோட பேனலில் வெளிச்சம் இறங்குறச்சா இருக்கும்போது வோல்டேஜ் குறையும், வோல்டேஜ் ஜாஸ்தி ஆகும். எப்போல்லாம் நல்ல வெளிச்சம் இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து பேட்டரி சார்ஜ் ஆகும். எப்போல்லாம் வெளிச்சம் கம்மியாக இருக்கோ அப்போ வோல்டேஜ் குறையும் போது கரண்ட்டும் குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு சார்ஜிங் சரியாக நடக்காது. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸை சரி பண்ணுறது தான் எம்பிபிடியோட முதல் முக்கியமான வேலை. ஸோ எம்பிபிடி பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இதுக்கு உண்டான கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட இன்ஸ்டலேஷன் டெஃபினட்டாக நல்ல லாங் ஸ்டாண்டிங்கில் நிறைய நாள் வரணும். அதே மாதிரி டெஃபினட்டாக மின்சாரத்தை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராடக்டை, நல்ல ஒரு பிராண்டடை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது சாத்தியமாகும். சில இதில் வந்து எம்பிபிடின்னு கொடுத்துருப்பாங்க, பட் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற எஃபிஷியன்சி அது கிடைக்காது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குது, இது ஒயரிங் எப்படி இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இதை பற்றி ஏதாவது மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா டெஃபினட்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் பதில் தரேன். ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு சோலார் பேனலோட எம்பிபிடி வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 60லேருந்து 120 வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுக்கலான்னு போட்டிருக்கு. விமேக்ஸ் வந்து 200 வோல்ட் டிசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஆம்பியர் வந்து 60 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வோல்டேஜ் வந்து 40 வோல்ட் டு 64 வோல்ட். நம்ம இது வந்து 48 வோல்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து
3100 வாட்ஸ் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் 60 டிகிரி செல்சியஸுக்கு உண்டான ஹியூமிடிட்டி வரைக்கும் அந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் வெயில் கண்டிஷனுக்கு கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணணும். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து IP60 தான் கொடுத்துருக்காங்க, சாரி IP20ங்க. இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இதுக்கு அப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது இன்னொரு சிஸ்டமை நீங்கள் உங்கள் வீட்டில் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் இந்த சிஸ்டத்தை மாற்றாமல் இது கூட பேரலாக இன்னொரு சார்ஜ் கண்ட்ரோலர், இது கூட பேரலாக இன்னொரு இன்வெர்ட்டர் கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு இந்த வீட்டில் 3 கிலோவாட் போடுறாங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு எந்த மாற்றமும் செய்யாமல் இது கூடவே இன்னொரு 3 கிலோவாட்டை பேரலல் பண்ணி 6 கிலோவாட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து மற்ற இன்வெர்ட்டரில் உங்களுக்கு செய்ய முடியாது. ஏன்னா அது 3 கிலோவாட் போட்டிங்கன்னா நீங்கள் அது 6 கிலோவாட்டாக அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் அந்த இன்வெர்ட்டரை நீங்கள் எடுத்துகிட்டு புது இன்வெர்ட்டர் தான் போடும். ஆனால் இந்த சிஸ்டம், இந்த ஸ்னைடரோட இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து நீங்கள் 3 கிலோவாட்டை 4 கிலோவாட்டாக மாற்றிக்கலாம், 4 கிலோவாட்டை 6 கிலோவாட்டாக மாற்றிக்கலாம். அது மாதிரி நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு இதில் உங்களுக்கு RS485 கனெக்டிவிட்டி கம்யூனிகேஷனுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது நம்ம வைஃபைக்கு உண்டானது, மானிட்டரிங் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக ஒரு சேஃப்டி விஷயம் என்னென்னா, இந்த சிஸ்டத்தை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து எந்த சர்க்யூட்டையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் இந்த சிம்பிளோட அர்த்தம். ஏன்னா இதில் வந்து எனர்ஜி வந்து டெஃபினட்டாக ஒரு 10 to 5 மினிட்ஸ்க்கு இருக்கும். அது டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் நீங்கள் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அது டிஸ்மேண்டில் பண்ணுறது மற்ற விஷயம்லாம் நீங்கள் செய்யணும்னு போட்டுருக்கு. ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸிங் உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு தரேன்.